வணக்கம். வீடு வாங்கும் யோகம் யாருக்கு அமைகிறது? எல்லாருக்குமே பொதுவாக சுயமாக சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற பெரிய கனவுகள் இருக்கும். அப்போ அதற்கு முதல்ல ஒரு சுய ஜாதகத்தில் அதற்கான பிராப்தம் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக வீடு அப்படி என்றாலே சுய ஜாதகத்தில் லக்னம் அப்படிங்கிற ஜாதகர் அந்த லக்னம் நல்லா இருக்கணும். ரெண்டாவது விஷயம், லக்னத்திற்கு அடுத்து பார்க்க வேண்டிய அமைப்பு நான்காம் இடம். நான்காம் இடம் தான் நம்ம பேரில் அமையக்கூடிய ஸ்திர சொத்துக்கள், அசையும் அசையா சொத்துக்கள். அடிப்படையில் அசையா சொத்துக்கள்னு சொல்லக்கூடிய வீடு, நிலம், வாகனம் இந்த மாதிரியான அமைப்புகளை சொல்லக்கூடிய பாவகம் நான்காம் இடம் தான். அப்போது நான்காம் இடம், நான்காம் வீட்டின் அதிபதி, இந்த ரெண்டு பாவகங்களும் சரி, கிரகங்களும் சரி, ரொம்ப முக்கியமான வலிமையோடு இருக்க வேண்டியது அவசியம். சரி, நான்காம் இடம் அப்படிங்கிறது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி சொல்வது மட்டுமா? இல்லை, அது நிலம், நம்ம பேரில் அமையக்கூடிய வாகனம், இதையும் பற்றி சொல்லக்கூடியது. இந்த வீடியோவில் குறிப்பாக வீடு அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நான்காம் இடம் அப்படிங்கிற பாவகத்தில் செவ்வாய் மற்றும் சந்திரன் இந்த ரெண்டு கிரகங்கள் சுப அமைப்பில் தொடர்பு பெற்றிருந்தால், ராகுவோடையோ கேதுவோடையோ நெருக்கமான அமைப்பில் தொடர்புகள் இல்லாமல் தனித்து செவ்வாயும் சந்திரனும் மட்டுமே தனித்து அமர்ந்து சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குருவின் பார்வையை பெற்று அமைந்திருக்கும் பட்சத்தில் அந்த சம்பந்தப்பட்ட கிரகங்களுடைய தசாபுக்தி நடைமுறையில் வரும்போது ஜாதகர் தன்னுக்கான ஒரு வீடை அமைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. புதிதாக வீடு கட்டக்கூடிய நிலை என்பது அவங்களுக்கு கிடைக்கின்றது. ஒரு நிலம் வாங்கி அந்த நிலத்தில் தன்னுடைய விருப்பப்படி வீடு கட்டக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு கிடைக்கிறது. சரி, கட்டக்கூடிய வீட்டின் அமைப்பு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி ஏற்படும்? இந்த செவ்வாய் சந்திரனோடு குரு பார்வை பெற்றிருக்கும்போது வீடு கட்டும் அமைப்பு ஏற்படுது. ஆனால் இந்த செவ்வாய் சந்திரனோடு சுக்கிரன் ஏதேனும் விதத்தில் நட்சத்திர ரீதியாகவோ பார்வை ரீதியாகவோ சேர்க்கை ரீதியாகவோ தொடர்பு பெற்றால் அந்த அமைப்பு என்பது அவங்களுக்கு ஆடம்பரமாக பெரிய அளவிலான வீடுகளை கட்டக்கூடிய அமைப்பை தருகின்றது. இதையும் தாண்டி ராகுவோ சூரியனோ இதனோடு தொடர்பு பெறும்போது, ராகு என்பது சுபத்துவத்தன்மையோடு தொடர்பு பெறும்போது மாடி வீடு போன்ற பிரம்மாண்ட அமைப்புகளை கட்டுவதற்கான அமைப்பு ஏற்படும். சூரியன் சுபத்துவமாக இந்த நான்காம் இடத்தோடோ 7, 11ஆம் இடங்களோடு தொடர்பு பெறும்போதோ ஜாதகருக்கு அந்த பிரம்மாண்டமான வீடு, பெரிய அளவிலான பொருட்களை கொண்டு ஒரு பிரம்மாண்ட அமைப்பை வீடாக பெறக்கூடிய விஷயம் அவங்களுக்கு கிடைக்கிது. சரி, இப்போ இந்த 4ஆம் பாவகத்தோடு மட்டுமல்லாமல் 2ஆம் இடம், 4ற்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம் ரொம்ப முக்கியமானது. அப்போது 7ஆம் இடம் என்பது அவங்க பேரில் அமையக்கூடிய நிரந்தரமான சொத்துக்களை சொல்லக்கூடிய விஷயமாகவும் பார்க்கப்படுது. அப்போது 4, 7, 11 இந்த 3 பாவகங்கள் தான் ஜாதகருக்கு மிக முக்கியமான அமைப்பை தரக்கூடிய விஷயம். கட்டக்கூடிய வீடு எதிர்காலத்தில் லாபத்தை தரக்கூடிய அமைப்பை தருமா? இன்னைக்கு கட்டக்கூடிய வீட்டில் நிரந்தரமாக வசிக்கக்கூடிய அமைப்பு ஒரு நீண்ட கால பிராப்தத்தை தரக்கூடிய அமைப்பா என்று தீர்மானிக்கக்கூடியதும் இந்த 11ஆம் பாவகம்தான். எந்த விதத்திலும் இந்த இடத்தோடு கோச்சார அமைப்பில் சனியின் ஆதிக்கம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த வீடு கட்டக்கூடிய அமைப்புகளை துவங்குவதில் ஒரு மறுபரிசீலனை தேவை. ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா, சனி என்பது ஒரு காரியத்தை தேக்க வைக்கும் திறன் கொண்டது. ஒரு நீண்ட கால அமைப்பில் ஒரு பிராப்தத்தை அடையணும் பட்சத்தில் அதனுடைய துவக்கம் சரியாக இருக்கணும். அப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய சனியின் ஆதிக்கம் ஜென்ம ஜாதகத்தில் உள்ள செவ்வாய் சந்திரன் மீது அந்த சனி பயணிக்கும் போது, கோச்சாரத்தின் தொடர்பு ஜென்ம ஜாதகத்தில் உள்ள செவ்வாய் சந்திரனுக்கு ஏற்படும் போது கடன் வாங்கி வீடு கட்டும் யோகம் ஏற்படும். இதுவே அந்த செவ்வாய் சந்திரன் மீது அல்லது அந்த 4ஆம் பாவகத்தின் மீது கோச்சார குரு வரக்கூடிய காலகட்டம் சுப அமைப்புகளாக பணம் வருமானத்தின் மூலமாக, சேமிப்பின் மூலமாக அந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. எல்லா விதமும் ஒரு சுப பிராப்தமாக அமைவதற்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த குருவும் சந்திரனும் கோச்சாரத்தில் 4ஆம் இடத்தை எப்படி தொடர்பு கொள்கிறாங்க, இதை பார்க்காம ஒரு விஷயத்துக்குள்ளே வீடு கட்டுறது அமைப்புக்குள்ளே போயிடாதீங்க. ஏன்னா வீடு கட்டணுங்கிற எண்ணத்தை தாண்டி அதை கட்டி முடிக்கணுங்கிறதுக்காக படக்கூடிய கஷ்டங்கள் அதிகம். நிறைய பேர் அதற்காக பெரும் கடனுக்குள்ளே சிக்கல் பண்ணிடுறாங்க. வீடு கட்டி குறைந்த நாட்கள்லேயே அந்த வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய சூழலையும் தந்திருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் கடனாக
நன்மையாக இருக்கிறது. அதனால் நீங்கள் வீடு கட்டக்கூடிய நேரம் என்பதும் வீடு கட்டக்கூடிய அமைப்பதற்கான காலம் என்பதும் கோச்சாரத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்காங்கிறதையும் முழுமையாக பார்த்து கொள்ளவும். இதை பற்றிய விரிவான இன்னும் சில குறிப்புகள் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன்.